போனவன் வரும்போது சிலையா மாறி வந்ததை பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பேய் பள்ளத்துக்கு போறவங்க யாராவது இருந்தாலும் பேயின் பாதையில கமலாவோட இனிமையான குரலுக்கு மயங்காம தப்பிச்சு வந்துட்டாலும் அவங்கள சாத்விகா ரத்தம் குடிச்சு கொண்டு போட்டுடும். சூரிய ஒளி சாத்ரிகா மேல விழுந்தா சாத்ரிகா எரிஞ்சி பஸ்மம் ஆயிடுவா. அதனாலதான் பகல் நேரத்துல சாத்ரிகா ஒரு இருட்டு குகையில ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. நல்லா இருட்டானதுக்கு அப்புறம் தான் குகையை விட்டே வெளியில வருவா. அப்படிப்பட்ட நேரத்திலையும் யார் வீட்டுக்குள்ளேயும் அது போனதில்ல. யாரு வீட்டுக்குள்ளேயாச்சும் போகணும்னா அந்த வீட்டுக்காரங்களுடைய அனுமதி அதுக்கு வேணும். யாருடைய அனுமதியும் இல்லாம யார் வீட்டுக்குள்ளேயே சாத்ரிகாவால போக முடியாது. இது இப்படி இருக்கும்போது அங்க பிலம்பூர்ல உதயக்கல் வந்தான். உதயக்கல் வேற யாரும் இல்ல, திவானோட புள்ளதான். திவானுடைய உண்மையான ஊரு மங்களகிரி. வேலைக்காக தான் பிலம்பூர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான். பல வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு திவானோட புள்ள உதயக்கால் பிலம்பூருக்கு வந்திருந்தான். அப்பா, மங்களகிரியில் என்னோட வேலை போயிடுச்சு. எனக்கும் நீங்கள் ஜமீன்தார்கிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா உங்கள் உதவியை நான் மறக்கவே மாட்டேன். மங்களகிரியில நீ என்னென்ன பண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன்டா. உன் வேலை போனதுக்கு அதான் காரணம்னு எனக்கு தெரியும். என்னோட பையன்னு பாக்குற, அதுக்காக நீ ஏமாத்தினதை யாருக்கும் சொல்லாம விளம்பூர் ஆஸ்தானத்துல உனக்கு வேலை வாங்கி தரேன். ஆனா தயவு செஞ்சு இங்க உன்னோட திருட்டுத்தனத்தை காட்டாத. ஜமீன்தார் தேவேந்திர கிட்ட எனக்கு நல்ல பேர் இருக்கு, அதை நீ கெடுத்துறாது, சரியா? என்ன நம்புப்பா, நான் தெரிந்துட்டேன். மாதிரி இல்ல, வேலையை மட்டும் வாங்கிதா, நல்லபடியா நான் வேலை பார்ப்பேன். அப்படி திவான் தேவேந்திர கிட்ட சொல்லி உதய்காலுக்கு அங்கேயே வேலை வாங்கி கொடுத்தான். ஆனா உதய்கால் பாக்குற மாதிரி நல்லவன் கிடையாது. அவன் நரி புத்தி இருக்கிறவன். அவன் வரும்போதே தேவேந்திராவோட நல்ல குணம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். எப்படியாவது அவனுடைய புள்ளைய ஜமீன்தாரோட வீட்டு மருமகனை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். என் பையன் பிகுவ எப்படியாச்சும் மாப்பிள்ளையா மாத்தணும். அப்போ நானும் கூட ஜமீன்தார்ல ஒருத்தன் தான். எங்க அப்பா மாதிரி நம்பிக்கையான வேலைக்காரனா யாருக்கு லாபம்? ஓனருக்கு தான் லாபம். சாகர வரைக்கும் வேலைக்காரனா இருக்கணுமா? ஜமீன்தாரா ஆகவே கூடாதா? நான் காட்டுறேன். அதுக்கு சுலபமான வழி சுபாத்ரா. பாக்குறதுக்கு உஷாரா இருந்தாலும் கூட பாவம் அப்பாவி. இவனை வலையில போட்டுக்கிட்டோம்னா என் பொண்ணு கீதாஞ்சலிய மகனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணலாம். அப்படி நடிச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சு சுஹத்ராவை தங்கச்சின்னு கூப்பிட்டு ரொம்ப நம்பிக்கையானவனா சுஹத்ரா கிட்ட நல்ல பேர் வாங்கினா. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் யாரோ வழிபோக்கன் வழி மாறி பேயின் பாதையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவன் பக்கத்துல நிறைய சிலைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்து அவன் ரொம்பவும் பயந்துட்டான். என்ன இது திடீர்னு விசித்திரமான சிலையெல்லாம் இருக்கு. இதை பார்க்கும்போது உயிரே போயிரும் போலியே. இது ஏதோ பேய் காடு மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லி முன்னாடி பின்னாடி பார்க்காம அவன் ஓடி போய்கிட்டு இருந்தான். அன்பே அன்பே, உன்னைத்தான், என்னை பார். அன்பே அன்பே, உன்னைத்தான், திரும்பி பார். என்ன சத்தம் கேட்டாலும் கமலா கூப்பிட்டாலும் அவன் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் பயத்துல ஓடி ஓடி வந்து ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சான். ஊரெல்லாம் பயங்கரமான இருட்டு. யாரும் தெருவுல நடக்கவும் இல்ல, யாரு வீட்டுல விளக்கும் எரியவும் இல்ல. என்ன இது? இது ஊரா வல்லக்காடா? இருட்டாயி நிறைய நேரம் போன மாதிரியே இல்லையே. அதுக்குள்ள ஊர் எல்லாமே
ஒருத்தர் கூட இல்லையே. அப்படின்னு சொல்லி மெதுவா அவன் ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான். பேயின் பாதையில கமலா கிட்ட இருந்து தப்பிச்சாலும் கூட அங்க இருக்கிற அந்த சாத்ரிகா பேய் கிட்ட இருந்து அவனால தப்பிக்க முடியல. அவனை ரொம்பவே கொடூரமா கொன்னுடுச்சு சாத்ரிகா பேய். அப்படி பேயின் பாதையில விஷயம் தெரியாம நிறைய பேர் போய் கமலாவால சிலையா மாறி இருக்காங்க. பேய் பள்ளத்தாக்குல வாழ்ற ஜனங்க நம்மள பாதுகாக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பகல் நேரத்துல சாத்ரிகா பேய்க்கு தேவையான உணவுகளை கொடுத்துக்கிட்டு இந்த விஷயம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தா கன்யகா. இப்படியே சில வருஷங்களும் போச்சு. இந்த பக்கம் பிலம்பூர்ல பைரவா, யஷ்வந்த், கீதாஞ்சலி எல்லாரும் வளர்ந்து பெரியவங்களானாங்க. அசுரேந்திரா போகும்போது சாத்ரிகா கிட்ட ஒப்படைச்சிட்டு போன அந்த வேலைய செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படின்னா அசுரேந்திரா அத்தனை லோகத்துக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சரியா 10 வருஷம் ஆச்சு. என் பேரு அசுரேந்திரா கொடுத்த அந்த வேலைய நான் இன்னைக்கே தொடங்கி ஆகணும். பேய் பள்ளத்தாக்குல ஜனங்க எல்லாருமே இறுக்கமா கதவை பூட்டிக்கிட்டு பயந்துகிட்டே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரி ஆனதும் சாத்ரிகா இருட்டு குகையிலிருந்து பறந்து வெளியில வந்தா. ஊருக்கு நடுவுல மண்டபத்துல இருக்கிற மிருகாவதி சிலை கிட்ட போய் சிலைக்கு கீழே பத்திரமா ஒளிச்சு வச்ச அசுரேந்திர கொடுத்த மாய கண்ணாடிய வெளியில எடுத்தா. கிருதிமா கிரந்தத்துல இருக்கிற மந்திரத்தை சொல்லி மந்திர கண்ணாடி மூலமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு சாத்ரிகா பேய். மாய கண்ணாடியே காட்டு. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நடுராத்திரி 12:02 தாய் சேர்த்து பிறந்த பெண்ணோ ஆணோ எங்க இருக்காங்கன்னு சொல்லு. மரண கோஷம் மாடூரியம் நன விநாசகரம் பிரணய பிரீத்திகரம் பொம்போலம் பகாச்சா பகாச்சா வாபு. நீ கேட்ட பொண்ணு மேற்கு திசையில ராம்புராங்கிற ஊர்ல இருக்கா. கஜனந்த தாஸ் பொண்ணு பத்மாவதி அவ பேரு. பொறுக்கும் போது அம்மாவை காவு வாங்கின பொண்ணு. ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசை 12:02 பிறந்திருக்கா. அப்பாவோட கட்டிக்க போற பையன் எங்க இருக்கான்? அவனையும் காட்டு. என்னால முடியல. அவ எங்க இருக்கான்னு என்னால காட்ட முடியல. அவ இப்ப வரைக்கும் பிறந்திருக்கானான்னு கூட சொல்ல முடியல. அசாத்தியம். என் பேரன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் அவன் பிறந்துட்டான். அப்படி குருமா கிரந்தத்தை திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒருவேளை மிருகாவதிக்கு பலி கொடுக்க வேண்டிய ஜோடியில யாராவது ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. யாரு சாகாம மிருகாவதி சிலை கிட்ட அதே ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளன்னைக்கு 12:02 அப்புறமா காவல் தெய்வத்துக்கிட்ட கூட சாகாம அவன் தைரியமா உள்ளவரானோ அவனை பலி கொடுக்கறதுக்கு தகுதியானவன். கிருதிமா கிரந்தத்துல இருக்கிறத படிச்சதுக்கு அப்புறம் தான் சாத்ரிகா அமைதியானா. அப்படின்னா பத்மாவதியை தேடிக்கிட்டு அவனே தானா இங்க வருவான்னு அர்த்தம். சரி மாய கண்ணாடியே, கிருதிமா கிரந்தத்துல இருக்கிறவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க என்னால முடியல. ஏதோ ஒரு சக்தி என்ன தடுக்குது. அது என்னன்னா அவ இருக்கிற இடத்துல என்னோட சக்தி போக முடியல போல. முதல்ல இந்த பத்மாவதியை தூக்கிக்கிட்டு வந்தா அவளை தேடிக்கிட்டு அவன் பின்னாடியே வருவான்னு கிரந்தம் சொல்லுதில்ல. அதனால முதல்ல போய் அந்த பத்மாவதியை இங்க தூக்கிக்கிட்டு வர அப்படின்னு காத்துல வேகமா பறந்து பேயின் பாதையில காவலை காத்துக்கிட்டு இருந்த கமலா பேய்கிட்ட போச்சு. நான் கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக ராம்புராவுக்கு போறேன். நீ பத்திரமா காவலுக்கு இரு. இந்த பக்கத்துல இருந்து ஒரு கொசு கூட ஊரை தாண்டி போக கூடாது. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஈ கூட எல்லையை தாண்டி வரக்கூடாது. சரியா? என்னை தாண்டி ஊருக்குள்ள போற தைரியம் இங்க யாருக்கும் இல்லை. நீ கவலைப்படாம போயிட்டு வா.
சாத்ரிகா பேய் பறந்துகிட்டே ராம்புராவுக்கு போச்சு. அதோட விஷவாயுவால பத்மாவதி மயக்க போட வச்சு காத்துல தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஏதோ ஒரு பிசாசு அம்மாவை தூக்கிட்டே போகுது, காப்பாத்துங்க. அவன் சத்தத்தை கேட்டு வேகமா வெளியே ஓடி வந்தா கஜனந்தாஸ். என்னாச்சுடா? எதுக்கு கத்துற? காவலுக்காரன் அவன் பார்த்தத கஜனந்தாஸ் கிட்ட சொன்னான். பத்மாவதியோட அறைக்குள்ள போய் பார்த்தா பத்மாவதி அங்க இல்ல. காவலுக்காரன் சொன்னது உண்மைதாங்கிறது கஜனந்தாஸ்க்கு அப்பதான் புரிஞ்சுது. அவனுடைய வேலைக்காரங்களை அனுப்பி 4 திசையிலையும் அவனுடைய பொண்ணை தேட சொன்னான். ராத்திரி எல்லாம் 4 திசையிலையும் தேடி வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்தானுங்க வேலைக்காரனுங்க. அவங்கள பார்த்ததும் ஆர்வமா எழுந்துருச்சு. தெரிஞ்சுச்சா? என் மகன் எங்க இருக்கான்னு தெரிய வந்துச்சா? ஏதாச்சும் சொல்லுங்க. நம்ம ஊரை தாண்டி மலையில காடுலன்னு தேடியாச்சு, எங்கேயும் நாங்க பார்க்கவே இல்லை. வேட்டை நாய் கூட நாங்க விட்டோம், அது கூட அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. கூட்டிட்டு போனது மனுஷனா இருந்தா மட்டும்தான் நாம கண்டுபிடிக்க முடியும். இது பிசாசோட வேலை போல. ஐயா, நான் பார்த்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அது மனுஷன் இல்ல, கண்டிப்பா பிசாசு தான். மனுஷனா இருந்தா காத்துல எப்படி பறக்க முடியும்? ஐயா, இது கண்டிப்பா பிசாசு பேயோட வேலை தான். இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு கஜனந்தாஸ் ஊருக்குள்ள தண்டோரா போட்டான். உங்க ஊர்ல மட்டும் இல்ல, அக்கம் பக்கம் எல்லா ஊர்லயும் தண்டோரவா போடுங்க. என் பொண்ணு உயிரோட யார் கூட்டிட்டு வராங்களோ அவங்கள என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டு என் பாதி சொத்தை அவனுக்கு எழுதி கொடுப்பேன். போங்க. கேளுங்கப்பா, கேளுங்க. ராம்புரா கிராமத்து தலைவர் ஜமீன்தார் கஜனந்த தாஸோட ஒரே ஒரு பொண்ணு பத்மாவதி, அவங்கள ஏதோ ஒரு பிசாசு தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்கள யாரு கண்டுபிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும். பத்மாவதி அம்மா அவங்கள காப்பாத்தி யாரு கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து ஜமீன்தாரு வீட்டோட வாரிசா ஏத்துப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஹோய்! இது எல்லாத்தையும் கேட்ட தாத்தாவுக்கு ஏதோ யோசனை வந்துச்சு. அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு ஓடி தூங்கிக்கிட்டு இருந்த பேரனை எழுப்பினாரு. என்ன தாத்தா, நல்லா தூங்கிட்டே இருந்த, எழுப்பி விட்ட? மத்தியானம் யாரு தூங்குவாங்களோ பன்னிக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லைன்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ பார்த்தா வேலை எதையும் பண்ணாம எப்ப பார்த்தாலும் சோம்பேறி மாதிரி சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்க. தினமும் திட்டிக்கிட்டே இருக்க. விஷயம் என்ன சொல்லு. எந்திரிச்சு பொறுப்படு, நம்ம அதிர்ஷ்டத்தை சோதிச்சு பார்க்கலாம். உன்னை ஜமீன்தார் வீட்டோட மாப்பிள்ளையா செஞ்சு அப்ப நான் நிம்மதியா கண்ணை மூடுறேன். அப்படியே அவரு கேட்ட தண்டோராவை பத்தியும் பத்மாவதியை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. அவளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பரிசு பத்தியும் சொன்னாரு. நீ சொன்னது எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணை தூக்கிட்டு போனது திருடனோ கொள்ளக்காரனோ இருந்தா எப்படியோ கண்டுபிடிக்கலாம் நாம. ஆனா பிசாசு தூக்கிட்டு போன அந்த பொண்ணை நாம எப்படி தேடுறது? நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு மாயா கத்தி இருக்கு. அந்த கத்திய வச்சு எவ்வளோ பெரிய பிசாசா இருந்தாலும் கூட நம்மளால கொல்ல முடியும். நீ வா, அந்த பத்மாவதியை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி கூட்டுல ஒளிச்சு வச்ச கத்தி எடுத்துக்கிட்டு தாத்தா பேர 2 பேரும் காட்டுக்குள்ள போனாங்க. தாத்தா, ஆமா, இந்த மந்திர கத்தி உனக்கு எப்படி கிடைச்சது? 3 பரம்பரைக்கு முன்னாடி எங்க கொள்ளு தாத்தாவுக்கு தெய்வ கன்னிய வரமா கொடுத்தது இந்த கத்தி. எங்க கொள்ளு தாத்தால இருந்து எங்க தாத்தாவுக்கு, எங்க தாத்தால இருந்து எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பால இருந்து எனக்கு வந்துருச்சுடா. எனக்கு அப்புறம் உனக்கு தானே. சரி சரி, எங்கன்னு தேடுவேன்? 4 திசையில பத்மாவதிய அது எங்க கூட்டிக்கிட்டு போச்சுன்னு யாருக்கு தெரியும்? அந்த ராத்திரி காவலா காத்துது உன் நண்பன் மல்லேசு தானே. அதோ அந்த மேற்கு திசையில மலையை தாண்டி அந்த பக்கம் போறத அவங்க பார்த்தானா. அந்த பக்கமே மெதுவா போகலாம், சரியா? அப்படி அவங்க 2 பேரும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பிலம்பூர்ல இருக்கிற பைரவாவுக்கு 21 வயசும் ஆச்சு. அன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதுனால அண்ணனுக்கு இனிப்பு கொடுத்தான் தம்பி. தம்பி யஷ்வந்த்க்கு 14 வயசு. தங்கச்சி கீதாஞ்சலி கூட சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் தோட்டத்துல சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், இந்தா என் பரிசை ஏத்துக்கோ. அப்படி அவன் விரல்ல இருக்கிற மோதிரத்தை எடுத்து தம்பியோட விரல்ல போட போகும்போது, வேண்டாண்ணா,
இன்னைக்கு இல்ல, எப்போ நீயும் கூட எங்களை போலவே அரண்மனையில இருக்கும்போது அப்போ இதை நான் போட்டுக்கிறேன்னு. அப்போ வரைக்கும் இதை நான் பத்திரமா என்கிட்டயே வச்சுக்கிறேன். அப்பா சொல்லாம நான் அரண்மனைக்குள்ள போக முடியாது. ஆனாலும் கூட நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தினமும் தங்கச்சியும் உன்னையும் பார்த்துட்டே இருக்கல, அது போதும். அண்ணன் தம்பி அவ்வளோ அநியோன்யமா இருக்கிறத பார்த்து உதயகாலால தாங்கிக்கவே முடியல. இவங்க ஒன்றா இருந்தா எப்பவுமே ஆபத்து தான். அப்படி ஆக விடக்கூடாது. என் கனவு நிறைவேறாது. ஏதாச்சும் பண்ணணுமே. அப்படி நினைச்சுக்கிட்டு சுஹத்ரா கிட்ட போய், இங்க பாரு, உனக்கு ஒண்ணு புரியல போல. அந்த பைரவாவை அரண்மனைக்குள்ள வராம நீ பண்ண. ஆனா உன் பசங்க 2 பேரையும் அவங்க கிட்ட பேச வச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. பழக விட்டதுல என்ன ஆபத்து இருக்கு? என்னைக்கா இருந்தாலும் ஏன் புள்ளதானே இந்த கோட்டைக்கு ஜமீன்தார். அவன் இங்க வேலைக்காரனா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இதுல ஆபத்து எதுவும் இல்ல, நீ பயப்படாதண்ண. அது நீ சொன்ன மாதிரி சுலபம் இல்ல. அந்த ராஜேஸ்வரி சேர்த்து 20 வருஷம் ஆனாலும் கூட சுத்தி இருக்கிற 16 கிராமத்துல அவனை ரொம்ப இஷ்டம். நீ இந்த அரண்மனைக்கு மட்டும்தான். அரண்மனைய உலகம்னு நினைச்சிட்டே இருக்க. வெளியே சுத்துறவன் நானு. எனக்கு தெரியும் ஊர்ல ஜனங்க என்ன பேசுறாங்கன்னு. பைரவாவோட நம்ம யஸ்வந்த் 6 வருஷம் சின்ன பையன். பைரவா பெரியவன் ஆயிட்டான். இன்னைக்கே நாளையோ ஜனங்க ஜமீன்தார்கிட்ட நச்சுவாங்க, நீங்க பெரியவங்க ஆயிட்டீங்க, உன் பையன் பைரவாவை ஜமீன்தாரா பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜமீன்தாரு சரின்னு கூட சொல்லலாம். சரின்னு எப்படி சொல்லுவாரு? என் புள்ளிய ஜமீன்தார் ஆக்கணும்ன்ற ஒப்பந்தத்துல தானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒப்பந்தத்தை மறக்க மாட்டாரு. அதுவும் ஏன் புருஷன் கொடுத்த வாக்க மீற அளவுக்கு கெட்டவர் ஒண்ணு கிடையாது. அந்த ஜமீன்தார் மேல எனக்கும் கூட நம்பிக்கை இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு யஷ்வந்தனா உயிர். அவங்க பைரவா பார்த்தாலே அப்படி நிப்பாங்க. ஆனா நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் புரியல. ஊருக்குள்ள பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து யஷ்வந்த் பெரியவன் ஆகிற வரைக்கும் வச்சு பைரவனை ஜமீன்தார் சிம்மாசனத்துல உட்கார வச்சு ஜனங்க வற்புறுத்துனா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி அந்த பைரவா ஜமீன்தாரா ஆனானா கண்டிப்பா உன்னையும் உன் பசங்களையும் ஊரை விட்டு துரத்துனாலும் கூட துரத்துவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்னதான் இருந்தாலும் கூட நீ வளர்ப்பு தாய் தானே, சொந்த அம்மா இல்ல தானே. அது மட்டும் இல்லாம நீ வந்த பிறகு அவனை மட்டும் இந்த அரண்மனையை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு உன் மேல அவனுக்கு கோபம் கூட கண்டிப்பா இருக்கும். அசூய அம்மா வேலைக்காரங்க வேற. அவன் மனசுல உன்னை பத்தி எந்த விஷயத்த ஊத்திருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஐயோ ஐயோ, இத பத்தி நான் எப்பவுமே யோசிச்சதே இல்லையே. நீ சொல்லும் போதுதானே எனக்கு புரியுது. இப்ப என்ன செய்ய சொல்ற? அதுக்குதான் நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். எப்படியாச்சு அந்த பைரவனை நம்ம ஊரை விட்டையே துரத்தி ஆகணும். முடிஞ்சா இந்த உலகத்தை விட்டு அமுச்சி ஆகணும். உலகத்தை விட்டு அனுப்பி அந்த பாவத்தை நாம ஏன் சுமக்கணும்? ஊரை விட்டு அனுப்புனா அதுவே போதும். ஐயோ, உன் மனசு வெண்ண, உனக்கு இறக்கம் அதிகம். அதுக்குதான் உன் மேல ஒரு பழியும் வராம என் முயற்சியை நான் பண்றேன். அவனோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்துச்சுன்னா ஊரை விட்டு போவான், இல்லைன்னா முழுசா மேல போயிடுவான். அப்படி சுஹத்ராக்குள்ள அவன் கெட்ட எண்ணத்தை உருவாக்குனா. அண்ணன் பைரவன மேல அமுச்சு வச்சா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் யஷ்வந்த் தம்பியோ கூட ஏதோ ஒன்று பண்ணி மேலோகத்துக்கு அமுச்சு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மீதி கீதாஞ்சலி, அதோட புருஷன் என் பையன். அரே பீகு, நீ ஜமீன்தாரோட மாப்பிள்ள? சேச்ச, இல்ல இல்ல, நீதான் இந்த ஊர் ஜமீன்தாரு. அப்படி நினைச்சு அவன் கூட இருக்கிறவனோட சேர்ந்து ஒரு திட்டத்தையும் தீட்டினான். யாரும் இல்லாத நேரம் பார்த்து பைரவன் இருக்கிற அறைக்குள்ள விஷப்பாம்புங்க இருக்கிற 3 கூடைய வச்சு அவன் கட்டிலுக்கு கீழே செய்வினை செஞ்ச பொம்மைங்களையும் வச்சு அங்கிருந்து வந்துட்டாங்க. திட்டம் போட்டபடியே அமாவாசை நாளன்னைக்கு ரத்தம் கக்கி சுஹத்ரா கீழே விழுந்த மாதிரி நடிச்சா. வைத்தியர் வந்து சுஹத்ராவை பார்த்து மருந்து கொடுத்தாரு. ஆனா சுஹத்ரா எழுந்திருக்கல. ஏதாவது பிரச்சனைன்னா மருந்து கொடுத்தா சரியாயிடும். ஆனா இது நடிப்பாச்சே, எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகாது. இதெல்லாம் நாடகம்னு தெரியாத தேவேந்திர மட்டும் பொண்டாட்டி சுஹத்ராவை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டான். இந்த 16 பட்டியல நல்ல வைத்தியர் மகேந்திரன்.
அவங்க கொடுத்த மருந்துக்கு என் பொண்டாட்டி நல்லா ஆகலைனா நான் எங்க போகட்டும், யாரை கூப்பிட்டுக்கிட்டு வரட்டும்? கவலைப்படாதீங்க ஐயா, அம்மாவுக்கு வந்தது ஜுரம்தான். 2 நாள் சரி ஆயிரும். சாதாரணமான ஜுரமா இருந்தா இன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கணும். இதுக்குன்னா அவளுக்கு மருந்து கொடுத்தது இந்த 16 பட்டியோட பெரிய வைத்தியரு. அவங்கள மிஞ்சின வைத்தியரை நீங்க கூப்பிட்டு வருவீங்களா? அவங்க வைத்தியத்துக்கு அம்மா எந்திரிச்சு உக்காரலனா அம்மா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, உதயகால் சொல்றது நிஜம்தான். இது சாதாரணமான ஜுரமா இல்ல. என்ன பண்ணலாம்? பக்கத்து மாநிலத்திலிருந்து, பட்டணத்திலிருந்து வேற வைத்தியரை கூட்டிகிட்டு வரலாமா? ஜமீன்தார் அவங்கள ஒன்னும் நடக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு இது எதுக்கோ ஜுரம் வியாதி மாதிரி தோணல. ஏதோ ஒரு சூனியம் போல தெரியுது. சூனியமா? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன சொல்ற உதயகாந்த்? ஜுரத்தை பார்த்து சூனியம்னு சொல்லிக்கிட்டே இருக்க? உனக்கு தெரியாது அப்பா, சுஹத்ரமா மேல நிறைய பேரு கண்ணு பட்டிருக்கு. நம்ம ஜமீன்தார ஒன்னும் பண்ண முடியாம அவங்க உயிருக்கு உயிரான ஜோத்ராமாவுக்கு என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியல. திவான், உன் பையன் உதயகால் சொல்றது எனக்கு நிஜம்னு தோணுது. வைத்தியரால முடியாதது யாரால முடியும்? வைத்தியரால ஆகாதது சாமியாரால ஆகும். சாமியோட அருள் பெற்ற பெரிய சாமியாரால ஆகும். அப்படி அவங்க கிட்ட சொல்லி ஏமாத்தி சித்தனுடைய உருவத்துல அவனுக்கு தெரிஞ்ச பக்கத்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து ஏதோ மந்திரத்தை சொல்ல வச்சதும் சுஹத்ரா எழுந்திருச்சு உக்காந்தா. எனக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப பசிக்குதும் கூட. ஆமா, என்னாச்சு எனக்கு? உன் மேல யாரும் சூனியத்தை பண்ணிருக்காங்க. அத என் மந்திர சக்தியால நான் துரத்தி விட்டேன். இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வரலனா இனி 5 நாள்ல நீங்க செத்துருப்பீங்க. அப்படின்னா இப்போ நான் செத்து போயிடுவேனா? உன் உயிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இருக்கிறேன் இல்ல, உங்களுக்கு இனிமே ஒண்ணும் ஆகாது. நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வச்ச அந்த சூனியத்தை நான் திருப்பி எடுத்துட்டேன். என் பொண்டாட்டிக்கு சூனியம் வச்சிருக்காங்களா? யாரு இது? அத நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். எனக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தூங்குற இடத்தை காட்டுறீங்களா? அப்படி அவங்க அறைக்குள்ள போய் பார்த்தா பசங்க 2 பேரு கட்டிலுக்கு கீழேயும் செத்து போன 2 பாம்புங்க இருந்துச்சு. சுஹத்ராவோட கட்டிலுக்கு கீழே செய்வினை செய்யப்பட்ட பொம்மையும் பெரிய கோலமும் இருந்துச்சு. சொன்ன இல்ல, இதுக்கு எல்லாமே காரணம் சூனியம்னு. அது மட்டும் இல்ல, அம்மா மட்டும் மேல இல்ல, உங்க குழந்தைங்க மேல கூட யாரும் சூனியம் வச்சிருக்காங்க. என் பசங்க மேல சூனியமா? என் பசங்களை யாரு கொல்ல பாக்குறாங்க? அத நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த கேள்விய நீங்களே கேளுங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள நான் கொன்னு போடுவேன். என்கிட்ட வச்சுக்கிட்டா நான் மன்னிப்பேன். என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் நினைச்சாங்கன்னா அவங்க சும்மா விட மாட்டேன். சித்த பையக்குள்ள இருக்கிற பாம்பை எடுத்து தரையில விட்டான். भूत प्रेत पिशाचा, हम फट फटाफट जागो, वसीकरण जागो. அந்த மந்திரத்தை சொன்னதும் அந்த பாம்பு கோட்டையை விட்டு கோட்டைக்கு பின்னாடி வழியா வேலைக்காரங்க தங்கி இருக்கிற சின்ன சின்ன வீட்டு வழியா போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில பைரவ தங்குற இடத்துக்கு போச்சு. அவன் கட்டலுக்கு கீழே போய் அங்கேயே மறைஞ்சு போச்சு. அது பின்னாடியே வந்துகிட்டு இருந்த திவானும் தேவேந்திராவும் அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. யாரோட கட்டில் இது? எல்லா சூனியத்தை வச்சது யாருன்னா இந்த கட்டில படுக்கிறவன் தான். என்ன, இந்த கட்டில மேல தூங்கினவ சூனியம் வச்சானா? அவன் சின்ன பையன். அவனுக்கு இன்னும் 20 வருஷம் கூட ஆகல. அது மட்டும் இல்லாம நீங்க சூனியம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, யஷ்வந்த், கீதாஞ்சலி அவங்க தம்பி தங்க, அவங்க 2 பேருன்னா உயிர் அவனுக்கு. யஷ்வந்த் கீதாஞ்சலி தம்பி தங்கச்சி எப்படி ஆவாங்க? அவங்க வளர்ப்பு தாயோட தம்பி தங்கச்சி. உதயகால், இல்லாதது பொல்லாதது சொல்லாத. எனக்கு பைரவ சின்ன வயசுல இருந்து தெரியும். அவங்களுக்கு ஜமீன்தாரோட பொண்டாட்டி சுபத்ரா தேவின்னா பெரிய மரியாதை. அது மட்டும் இல்ல, அவங்க தம்பி தங்கச்சின்னா அவனுக்கு உயிர்.
அப்படி இருக்கலாம். இந்த சூனியத்தை வச்சவங்க யாருன்னு சொல்றீங்க? இந்த கட்டிலுக்கு கீழே சூனியம் வைக்கிற பொம்மை இருக்கு. சூனியத்துக்கு எலுமிச்ச அந்த செத்த பாம்பல்ல என்னது? இது எல்லாமே சூனியத்தை கத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும், தெரியுமா? சித்தர் சொன்ன மாதிரியே அந்த கோலம், செய்வன செய்யப்பட்ட பொம்மை, அந்த பாம்பு கூட எல்லாம் இருக்கிறத பார்த்து தேவேந்திராவுக்கு கோபம் அதிகமாச்சு. அவங்க சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சான். திவான் எவ்வளவு சொன்னாலும் அத கேக்குற நிலைமையில தேவேந்திரா இல்ல. மாற்றாந்தாயையும் அவங்களுடைய பிள்ளைங்களையும் கொன்னுட்டா அவனே இந்த நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற ஆசையில தான் அவன் இதையெல்லாம் செஞ்சிருப்பான் அப்படின்னு தேவேந்திரா முழுசா நம்பினான். அந்த கோவத்துல, சி, இவன் பிறக்கும் போது என் உயிரான என் பொண்டாட்டி ராஜேஸ்வரிய கொன்னு போட்டான். நஷ்ட ஜாதகம் சொல்லி சும்மா இருந்த. ஆனா இவ்வளவு கெட்டவன்னு நினைக்கல. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள கொன்னு போடுறானா? என்ன இருந்தாலும் கூட யஷ்வந்த் தம்பி, கீதாஞ்சலி உனக்கு தங்கச்சி. அப்படி இருந்தாலும் கூட அவங்கள கொல்ல நினைச்சான். இவனால அவங்களுக்கு எப்பவுமே ஆபத்து தான். இவனை நரக குண்டத்துல தள்ளி கொன்னு போடுங்க. இதே இவனுக்கு கொடுக்கிற மரண தண்டனை. அப்படி புள்ளன்னு கூட பார்க்காம கருணையே இல்லாம ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டான். திவானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது இந்த தண்டனைய இல்லாம ஆக்கணும்னு முயற்சி பண்ணா. ஆனா தேவேந்திரா அதுக்கு ஒத்துக்கல. ஐயா, பாம்பாட்டிக்கிட்டே இருந்த எனக்கு சாமியாரு வேஷத்தை கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி பண்ண சொன்னீங்க. நீங்க சொன்ன காசோட ஒரு 100 நாணயங்கள் அதிகமா கொடுக்கலாம்ல? உன் நாடகத்துக்கு 100 நாணயங்கள் இல்ல, 1000 நாணயங்கள் கொடுக்கலாம். அந்த பாம்பு மறைஞ்சு போன மாதிரி நீ பண்ண பாரு. அதுக்கு மட்டும் தனியா இன்னொரு 1000 நாணயங்கள் கொடுக்கலாம். நல்லா நடிச்சடா. அந்த பொம்மை எலுமிச்ச போலாம் நல்லா எடுத்து வச்சப்போ என்னை விட சுகத்ரா அம்மா நல்லபடியா நடிச்சாங்க. அதுவும் நிஜம்தான். ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா நடிச்சீங்க போங்க. அவனுக்கு தெரிஞ்ச வித்தையை வச்சு அந்த 2 காவலாளிகளை கொன்னு அங்கிருந்து தப்பிக்கிறது பைரவனுக்கு ஒரு சொடுக்கு போடுற நேரம் தான். ஆனா அவனுக்கு அவங்க அப்பா மேல பாசம் அதிகம். அதனாலதான் அப்பா சொன்ன வார்த்தையை மீற முடியாம கண்ணை முடிக்கிட்டு சாவுக்கு அவன் தயாரானா. சொந்த அப்பா என் மேல இந்த மாதிரி பழி போடும்போது இனிமே யாருக்காக நான் உயிரோட இருக்கணும்? யஷ்வந்தியும் கீதாஞ்சலியும் எப்பவுமே என்னோட சொந்த தங்கச்சி தம்பி மாதிரி பார்த்தேன். அப்படியெல்லாம் நான் அவங்கள பார்க்கும்போது அம்மா செத்ததும் அந்த இடத்துக்கு வந்த எங்க சித்தியை தான் எங்க அம்மாவை நான் பார்த்தேன். அப்படி இருந்து எனக்கு இந்த மாதிரி தண்டனையா? நான் நிரபராதினே நான் நிரூபிக்க என்கிட்ட ஆதாரமே இல்லை. எதுக்கு தாமதம்? இந்த துரோகிய தள்ளுங்க. அதுல இருக்கிற பேய்கள் எல்லாம் அவனை பிச்சி பிச்சி சாப்பிடட்டும். இந்த மாதிரி பாவிக்கு இதா தண்டனை. அப்பவும் திவான் தேவேந்திராவோட கைய கால பிடிச்சு இந்த தண்டனை வேணான்னு கேட்டாரு. ஆனா கருணையே இல்லாம தேவேந்திரா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் காவலாளிங்க பைரவாவை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க.